தொழிற்பேட்டை உருவானது, சிப்காட் முதல்வர் திறந்து வைத்தார், அன்னையோட அது கதை முடிஞ்சதுங்க. ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்காதுங்க திமுகவில் வந்துங்க. அன்னைக்கு விழா விளம்பர மாடல்னு சொல்லி சொல்றாங்களா, அது உண்மை. எல்லாம் வந்து விளம்பரத்தோட முடிஞ்சு போச்சு. திமுக அதிமுக 60 வருஷம் ஆண்டிருக்காங்க மாறி மாறி. 2 பேருக்கும் அண்ணா தான் தலைவர், 2 பேருக்கும் பெரியார் தான், சமூக நீதி தான் கொள்கை. ஆனா இன்னைக்கும் ஏன் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், தலித் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனால் அவனால் செயல்பட முடியாமல் 3 நாள் பஞ்சாயத்தில் வந்து ரொம்ப நாள் எலெக்ஷனை நடத்த முடியாமல் இருந்தது தெரியுங்களா? மதுரைக்கு பக்கத்தில் கலைஞர் சிஎம்மாக இருந்த போது. இன்றைக்கும் மதுரை பக்கத்தில் ரெட்டை டம்ளர் முறை தான் இருக்குது. கொள்முதல் பண்ணுற அந்த நெல்லை சரியாக பாதுகாக்கிறதுக்கு இடங்கள் இல்லை. ஆனால் அண்ணா அறிவாலயம், கலைஞர் கரிவாலயம் எல்லாம் பெருசு பெருசா 500 கோடி, கலைஞருக்கு பேனா 80 கோடி. ஏன் தஞ்சாவூர் வந்து நம்ம நெற்களஞ்சியம், அங்கே வரக்கூடிய நெல்லை வந்து நீங்கள் வேர் ஹவுசஸ் கட்டலாம் இல்லை, குடவுன்ஸ் கட்டலாம் இல்லை, கட்டினா அது ஏன் மழையில நினைஞ்சு அதுவே முளைச்சு போச்சு? ஏதாவது முளைச்சதா வந்து செய்தி வந்துச்சுன்னா உடனே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை உடனே தஞ்சாவூருக்கு அனுப்பிடுவாங்க, நாங்களாம் தஞ்சாவூர்ல இருப்போம் அப்படின்னு. முதல்ல ஏன் முளைக்குதுன்னு நீ தஞ்சாவூருக்கு போனா என்ன, போலன்னா என்ன, உன்னை அனுப்பிச்சா என்ன, அனுப்பலன்னா அது போனது தானே. தமிழ்நாட்டுக்கே பார்த்து செஞ்சிருக்கீங்களே. நீங்க பார்த்து செஞ்சதுல தான் 13.5 லட்சம் கோடி கடனை உருவாக்கிட்டு ஒவ்வொருத்தன் தலையிலையும் 1,28,800. அதுக்கு தான் கேட்டா திட்டங்கள் எவ்வளவு நிறைவேற்றிருக்கோன்னு பாருங்க, எவ்வளவு கவுண்ட், திட்டங்களோட கவுண்ட் எப்படி அதிகமாயிருக்குன்னு அதை பாருங்க. சரி, நான் ஒன்ன பார்க்கட்டுமா? நீங்க சொன்னதுல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அப்ரூவ் ஆகாத போது அதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து தஞ்சாவூர்ல நம்ம எதிர்கட்சி தலைவர் கேலி கூத்துங்க. இது ஏண்டா 75 நாள்ல கக்கூசே கட்ட முடியாது, மேகதாது அணையா கட்டிடுவாங்க. தொழில்துறை அமைச்சர் வந்து கீர்த்தனா அவர்கள் வந்து பேசும்போது அவங்க மேலேயுமே வந்து எப்படி சொல்றதுன்னா, முதல் முறையா பேசுறாங்கும் போது அவங்களோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கவனம் பெற்ற போது அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து, அந்த சிப்காட் பிரச்சனை சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது, சிப்காட்டை வந்து நாங்கள் பெருந்துறையில் வந்து ஆய்வு செஞ்சோம். அதில் வந்து 1097 ஏக்கர் கிட்ட வந்து அந்த பரப்பு கொண்ட அந்த சிப்காட்டில் வந்து வெறும் 4 நிறுவனத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ போய் ஆய்வு பண்ணி ஒரு 32 ஃபேக்ட்ரிஸ் வர அளவுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அவ்வளோ பெரிய இடத்த எப்படி வேணாலும் வந்து அடுத்தடுத்து ஃபேக்ட்ரிஸ் கொடுத்து அதை வந்து மேம்படுத்தி இருக்கலாம். அப்போது தொழில்துறையிலையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அப்போ முன்னேற்றத்தை வந்து ஏன் தடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. தடுத்து வச்சாங்க நம்ம சொல்ல முடியாது. முன்னேற்றத்துக்காக ரொம்ப சீரியஸாக உழைக்கல, பேர் தான். எல்லாமே விளம்பர மாடல் தானே அது. தொழிற்பேட்டை உருவானது, சிப்காட் முதல்வர் திறந்து வைத்தார், அன்னையோட அது கதை முடிஞ்சதுங்க. அதில் அதுக்கப்புறம் வந்து போய் அது யார், அந்த சம்மந்தப்பட்ட மந்திரி எவ்வளோ பேருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நிலம் வேஸ்ட்டாக இருக்குது, ஏன் மற்றவங்க டிமாண்ட் இல்லையா, டிமாண்ட் இல்லைன்னா மற்றவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறது, ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்காதுங்க திமுகவில் வந்துங்க. அன்னைக்கு விழா விளம்பர மாடல்னு சொல்லி சொல்கிறாங்களா, அது உண்மை. எல்லாம் வந்து விளம்பரத்தோடு முடிஞ்சு போச்சோம். அதுக்கப்புறம் இல்லைன்னா அவங்க சொல்கிறது உண்மைன்னா சட்டசபையில் பேசியிருக்காங்க ஒரு தொழில்துறைக்கான அமைச்சர். இவங்க யாரும் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணலையே, பதில் கொடுத்துருக்கணும். டிஆர்பி ராஜா பாவம் அவர் உள்ளே வரல, வெளியே இருக்கார். பட் திமுகவில் இருக்கிற பல பேர் இருக்காங்கல்ல, தென்னரசு இருக்கார், மற்ற சீனியர் மினிஸ்டர்ஸ் இல்லை எங்கள் ஆட்சியில் அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் சொல்லாங்க. ஸோ அந்த அம்மா பேசுறது உண்மைதாங்க. அதாவது வெறும் இவ்வளோ லட்சம் முதலீடு வந்துடுச்சுன்னு ஒரு டுபாகூர் விட்டாங்க. கடைசியில் இவங்க கருப்பு பணமே அங்கே போய் போட்டு அதையே வெள்ளையாக்கி கொண்டு வந்தாங்க துபாயில் அப்படின்றது தான் நமக்கு வந்த செய்தி. ஸோ இவங்க தேவர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் என்லார்ஜிங் தேர் பிஸ்னஸ் எம்பையர். நல்ல லூட் பண்ணுறதுலையும் பைசா எது வரும் அதில் தான் இருக்காங்க, வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மக்கள் நலன், மாநில நலன் அதெல்லாம் சும்மா பேச்சுக்குங்க, உதட்டளவில் பேசுவாங்க நல்லா வியாக்கியானமாக. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹாலோவாக இருக்கும். இல்லைன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், திமுக அதிமுக
60 வருஷம் ஆண்டிருக்காங்க மாறி மாறி. 2 பேருக்கும் அண்ணா தான் தலைவர், 2 பேருக்கும் பெரியார் தான், சமூக நீதி தான் கொள்கை. ஆனால் இன்றைக்கும் ஏன் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், தலித் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆனால் அவனால் செயல்பட முடியாமல் 3 நாள் பஞ்சாயத்தில் வந்து ரொம்ப நாளாக எலெக்ஷனை நடத்த முடியாமல் இருந்தது தெரியுங்களா? மதுரைக்கு பக்கத்தில் கலைஞர் சிஎம்மாக இருந்த போதே. இன்றைக்கும் மதுரை பக்கத்தில் இரட்டை டம்ளர் முறை தான் இருக்குது. கிளாஸ் வார், இரட்டை நாட் கிளாஸ் வார், கிளாஸ் வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க பேசுறதெல்லாம் பெரியசா பேசுவாங்க. தந்தை பெரியார், பகுத்தறிவு, பகலவன், பிள்ளையார் கோயிலில் போயிட்டு பூஜை நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ துர்கா வந்து என்னெல்லாம் பூஜை பண்ணாங்க, நான் தப்பு கிடையாது, நானே கடவுள் நம்பிக்கை உள்ளவன், கோயிலுக்கு போகிறவன், ஐ எம் நாட் அப்போசிங் இட். ஆனால் உங்கள் வீட்லேயே உங்கள் கொள்கையை உங்களால் பரப்ப முடியல. உங்கள் மனைவி நீங்கள் முதல்வர் ஆகணும்னு கோயிலாக போனாங்க. உங்கள் சேகர் பாபு இப்போ மந்திரி பதவி போன பிறகு கிருத்திக்கு போய் காவடி எடுத்திருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பேசுவீங்க? பெரியாரின் நேரடி சீடர்கள் நாங்கள் தான். அதாவது அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுங்க. இது வந்து எல்லாத்துலேயும் என்னால் சொல்ல முடியும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னுவாங்க. கண்டுட்டாங்களா? ஏழைகள் சிரிச்சிட்டாங்களா? ஆரம்பித்த இடத்துக்கே வரேன். விவசாயிகள்லாம் எங்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உண்மையா? உண்மையாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, மறக்காமல். அந்த கொள்முதல் பண்ணுற அந்த நெல்லை சரியாக பாதுகாக்கிறதுக்கு இடங்கள் இல்லை. ஆனால் அண்ணா அறிவாலயம், கலைஞர் கரிவாலயம் எல்லாம் பெருசு பெருசாக 500 கோடி, கலைஞருக்கு பேனா 80 கோடி. ஏன் தஞ்சாவூர் வந்து நம்ம நெற்களஞ்சியம், அங்கே வரக்கூடிய நெல்லை வந்து நீங்கள் வேர் ஹவுசஸ் கட்டலாம் இல்லை, குடவுன்ஸ் கட்டலாம் இல்லை, கட்டினா அது ஏன் மழையில் நினைஞ்சு அதுவே முளைச்சி போச்சு? முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு விவசாயினுடைய 6 மாத உழைப்பு, ஏதாவது முளைச்சதா வந்து செய்தி வந்துச்சுன்னா உடனே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை உடனே தஞ்சாவூருக்கு அனுப்பிடுவாங்க, நாங்களாம் தஞ்சாவூர்ல இருப்போம் அப்படின்னு. முதல்ல ஏன் முளைக்குதுன்னு நீ தஞ்சாவூருக்கு போனா என்ன, போலன்னா என்ன, உன்னை அனுப்பிச்சா என்ன, அனுப்பலன்னா அது போனது தானே. ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயினுடைய உழைப்பு. ஏன் இதெல்லாம் நீங்க செய்யல முன்கூட்டியே? நீங்க தான் மூத்த தமிழ் குடியாச்ச, தமிழ்நாட்டுக்கே பார்த்து செஞ்சிருக்கீங்களே. நீங்க பார்த்து செஞ்சதால தான் 13.5 லட்சம் கோடி கடனை உருவாக்கிட்டு ஒவ்வொருத்தன் தலையிலையும் 1,28,800 அதுக்குதான் கேட்டா திட்டங்கள் எவ்வளவு நிறைவேற்றிருக்கோன்னு பாருங்க, எவ்வளவு கவுண்ட், திட்டங்களோட கவுண்ட் எப்படி அதிகமாயிருக்குன்னு அதை பாருங்க. சரி, நான் ஒன்ன பார்க்கட்டுமா? நீங்க சொன்னதுல இந்த பெருந்துறையில சிப்காட் திட்டம் தானே, அது 4 நிறுவனம் தான் இருக்குது இவ்வளோ பெரிய ஏரியாவில். அதுக்கு எவ்வளோ போட்டிருப்பாங்க, எவ்வளோ முதலீடு கணக்கு எழுதியிருப்பாங்க? எதுவுமே இவங்களுக்கு வந்துங்க மக்கள் நலனோ மாநில நலனோ எல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள்ங்க. நான் அவங்க மேலே ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்ல. சின்ஸ் ஐ வாட்ச்டு பர்சனலி ஃப்ரம் 1967 to 2026 முன்னேற்றம் இல்லாமல் இருக்காதுங்க. யார் ஆட்சி பண்ணால், முட்டாளே ஆட்சி பண்ணால் கூட முன்னேறுங்க. ஏன்னா மக்கள் உழைப்பு ஒரு பியூரோக்ராட்டிக் செட்டப் இருக்குங்க. முதல்வரே இல்லைனாலும் நடந்துகிட்டு இருக்கும் தலைமைச் செயலகம். என்னத அதிகார வர்க்கம்னு ஒன்று இருக்குது, ஸ்டீல் ஃப்ரேமு நடத்திட்டே இருக்கும் அது. அதனால் எங்களால் இதாகிடுச்சு, உங்களால் இதாகிடுச்சுன்னா யாருமே உரிமை கோர முடியாதுங்க. நீங்கள் சில முடிவுகளை தான் எடுக்கிறீங்க அரசியல் ரீதியாக, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நீங்கள் இல்லை. எக்ஸிக்யூட் பண்ணுறது பணியாளர்கள், களப்பணியாளர்கள், அவ்வளோதான். அதனால் நாங்கள் வந்தோம், இவ்வளோ வாங்கிட்டோம், நாங்கள் வந்தோம், இதை செஞ்சிட்டோன்னா அதுவே அற்பத்தனமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கீங்க, அவ்வளோதான். யூ கான்ட் கிளைம் கிரெடிட் ஃபார் ஆல் த ஒர்க்ஸ். அடுத்து சௌமியா அன்புமணி அவர்களோட அவங்க பேசின ஒரு விஷயம், அந்த தண்ணீர் காமிச்சு அவங்க சொன்னது. ஒரு பக்கம் முதலமைச்சர் சொன்னாங்க, நாங்கள் ஒரு அட்டம் பண்ணி பார்க்கறதுக்காக தான் விசிட்க்கு பிளான் பண்ணோம் அப்படின்னு. அதை பிரேமலதா அவர்கள் கூட அதுக்கு ஆதரவு தெரிவித்து தான் பேசினாங்க. பட் சௌமியா அன்புமணி அவர்களோட அந்த மேகதாது டேம் தொடர்பாக அவங்க பேசுறது எல்லாமே பாராட்டப்படுது. ஆனாலும் அந்த கருத்தை அவங்க முன் வச்சாங்கன்னா, ஒன்று டேம் கட்டணும் இல்லைன்னா கட்டக்கூடாது, 2 ஆப்ஷன் தான்.
நடுவுல எதுக்கு முயற்சி அப்படின்னு கேட்டாங்க. அது கரெக்டான பாயிண்ட் தானா? ஏங்க டேம் கட்டணும் அல்லது கட்டக்கூடாதுன்றது எல்லாம் லைனே இல்லைங்க. கட்டக்கூடாதுன்றது ஒரே லைன் தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஃப்ரம் 1948 இந்த ப்ராப்ளம் வந்தது. விஜய் வந்து பிறக்கிறதுக்கு 26 வருஷத்துக்கு முன்னால் 1948 தென் மைசூர் பிரசிடென்சி, மாகாணம், மொழிவாரி மாநிலம், கர்நாடகா தமிழ்நாடுலாம் இல்லை, மெட்ராஸ் பிரசிடென்சி, மைசூர் பிரசிடென்சி. அப்போ அந்த மாநிலத்தின் நிர்வாகம் ஒரு சின்ன டேமை கட்டலாம், எலக்ட்ரிசிட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை உருவாக்குறதுக்காக தான் அதை பிளான் பண்ணாங்க. அது அப்படியே ஆகி யானை பெருசாகி நீர் சேர்க்கணும். தமிழ்நாட்டுக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னால் நீரை சேர்த்து வச்சிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு போகாது இல்லை. இந்த ஒரு தீய நோக்கத்தோடு சும்மா நாட்டையும் பெங்களூருக்கு குடித்தண்ணீர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறோன்னு போய் பேசி பெருசாக சித்தாராமையா முதல்வராக இருக்கும்போது 2019 ஃபஸ்ட்டு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்போ தான் அனுப்பிச்சார். அன்னையிலேருந்து போன மாதம் வரைக்கும் வருவது போவது திருப்புவது இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் நெவர் எ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாஸ் அப்ரூவ்டு. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அப்ரூவ் ஆகாத போது அதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் நம்ம எதிர்கட்சி தலைவர் கேலி கூத்துங்க. இது எங்க ஒரு அணைக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அப்ரூவ் ஆகலை. இது ஒரு 10-20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ஜெக்ஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். சட்டமன்றத்தின் முதல் நாளே, இந்த ஆட்சி வந்த சட்டமன்றத்தின் முதல் நாளே ஒருமித்த ஒரு தீர்மானத்தை கட்டக்கூடாதுன்னு நிறைவேற்றிருக்கு இந்த அரசு. அப்புறம் வேற என்ன போகணும்? படையெடுக்கணுமா? எடுத்துன்னு போயிட்டு துரைமுருகன் திமுக முன்னாள் அமைச்சர் தெளிவாக சொன்னார். ஏன்னா அவர் நீர்வளத்துறையில் நிறைய அனுபவம் வாய்ந்தவர். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது மேகதாதுல கர்நாடகா கவர்மெண்ட். அப்புறம் அணை எங்கையா கட்டுறதுன்னாரு. ஆனால் நம்ம அரியா பிள்ளை இருக்கிறார் இல்லையா, உதயநிதி, அவருக்கு தஞ்சாவூரில் போய் என்ன பேசுகிறாருன்னா, மேகதாது அணையை கட்ட தவறிய தாவேக அரசை கண்டிக்கிறோம்ன்றாரு. ஏண்டா 75 நாளில் கக்கூசே கட்ட முடியாத மேகதாது அணையை கட்டிடுவாங்க. என்னங்க பொய் பேசிட்டு திரியிறாங்க. கேட்டால் வந்து நாங்கள் தமிழுக்காக நிற்கிறோம், தமிழ்நாட்டுக்காக. நான் இப்போ சொல்லட்டுமா ஒரே ஒரு விஷயம், இதோட முடிப்போம். ஏன்னா இது பேசணும்னா ரொம்ப போயிடும், இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இந்த காவேரி பங்கீட்டு, நதி பங்கீட்டு விஷயத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு சந்திக்கிற சங்கடங்கள், பிரச்சனைகள், டிஃபிகல்ட்டிஸ், இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? ஒரே ஒரு ஆள். யார்? கலைஞர் மு கருணாநிதி, த தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எப்படி சார் அவர் காரணம்னுவீங்க? 1924 ஒரு உடன்பாடு பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் நான் சொல்கிறது 1924 ஒரு உடன்பாடு வருது இந்த 2 மாகாணங்களுக்கு இடையே. 50 வருஷத்துக்கு அது உடன்பாடு போடப்பட்டது. அந்த உடன்பாடு எப்படி போடப்பட்டது, அதில் யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது, இதெல்லாம் டிபேட்டபிள். கர்நாடகா சொல்கிறாங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக பண்ணிடுச்சுன்றாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஆனால் 50 வருஷத்துக்கு அந்த உடன்பாடு ஓகே. அப்போ 74 அது முடியுது இல்லையா? அப்போ 73 நமக்கு தானே வைத்த வழி, நம்ம தானே அதை வந்து ரினியூ பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணோம். மிஸ்டர் கருணாநிதி, who was the chief minister of Tamil Nadu from 69, allowed it to lapse. அந்த உடன்பாடு புதுப்பிக்கப்படாமல் முடிய அவர் அனுமதித்தார். தான் பிரச்சனைக்கு மெயின் காரணம். had he planned for renewing the agreement, இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. அடுத்தது 71 74 வரைக்கும் இருக்குது, அது அவர் ஒன்றும் பண்ணல. 71 இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ரினியூ த அக்ரிமெண்ட், சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. எங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ தண்ணி வரணும்னு. கேட்குறதுல தப்பு இல்லை. த வே யூ அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க, சரி கேஸு 71 72 வித்ட்ரா பண்ணிட்டீங்க கேஸை. ஏன் வித்ட்ரா பண்ணாங்கன்னு? இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், அவங்க நான் செட்டில் பண்ணி தரேன், நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் சால்வ் பண்ணுங்க,
சுப்ரீம் கோர்ட்டில் வானானாங்களாம். இவர் வந்து எடுத்துட்டாராம். ஏங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகணும்ல, ஏதாவது ஒரு ரிட்டர்ன் அஷூரன்ஸ் கொடுத்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்திரா காந்தி பேச்சை நம்பி இவர் தான் யார் பிரதமரோ அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆவார். கச்சத்தீவை அப்படியே தூக்கி கொடுத்தவர் தானே இந்திரா காந்தி கிட்ட, தமிழ்நாடு முதலமைச்சரா ஆனா இருந்தது. இப்ப மட்டும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி என்ன கொடுக்குறாங்கன்னா, இல்ல போய் பேசக்கூடாது, சட்ட ரீதியில தான் அணுகணும். இதெல்லாம் தெரியாது இல்ல, உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் சொல்றதெல்லாம் இந்த அவங்களுக்கு தெரியணும். ஒரு தலைமுறைக்கே தெரியாது. அப்போ 72ல் இவர் யூனிலேட்டரெலாம் வாபஸ் வாங்கிடுறாரு. வாபஸ் வாங்கினா அவன் அடித்து தூள் கலப்புறான். அதுக்கப்புறம் தான் அணைகள் 2-3 அணை, ஹேமாவதி, பல அணைகளை கட்டிட்டாங்க. இன்னைக்கு கட்டாத அணைக்கு வந்து தடுக்கலன்னு பேசிட்டு இருக்காங்களே. இவங்க ஆட்சியில் வந்து 3 அணைகள் கட்டப்பட்டது. தடுத்தாங்களா இவங்க? அதனால் வந்துங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைகள் சுடும். தமிழர்கள் நலனை இவங்க தான் காவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஏதோ புனிதர்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வரலாற்றை நீங்கள் படிங்க, படிச்சிங்கன்னா தெரியும். ஹூ ஹாஸ் பிட்ரேட் தமிழ்நாடு வெதர் இன் காவேரி ஆர் இன் ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். 5 மணி நேரத்தில் உண்ணாவிரத்தை காலி பண்ணார் தெரியுங்களா? கடற்கரையில் காலையில் ஃபுல்லாக மீல்ஸ் அடிச்சுட்டு வந்து உட்காந்தாரு. மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் இடத்த காலி பண்ணிட்டாரு. கேட்டால் வார் ஓவர்ன்ட்டார். அப்போ தான் குண்டு போட்டு 1 லட்சம் பேரை கொண்டுகிட்டு இருக்கான் ராஜபக்சே. அந்த ராஜபக்சே காதகன் கிட்ட போயிட்டு கனிமொழியெல்லாம் சிரித்து பேசி பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த கொடுமைக்கு அப்புறம். அதனால் இவங்கெல்லாம் வந்து தமிழர்னால அதான் வந்து கனிமொழி பேசுறதெல்லாம் கேட்டால் எனக்கு சிரிப்பாக இருக்குது. இந்த டீலிமிட்டேஷனில் ஒரு பல்ட்டி அடிக்க போகிறீங்க, அடிங்க. அதோட உங்கள் கதை தமிழ்நாட்டில் முடிய போகுது. தமிழ்நாட்டு மக்கள் இனி உங்களை வந்து எதுக்கும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் இன்னும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.